ஜெயலலிதா என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், ஒரு நாள் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு வணக்கம். வாய்மை அரசியல் அறிவோம். சட்டமன்ற தேர்தல் 2026 இதில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியிலும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரமக்குடி, திருவாடனை, ராமநாதபுரம் மற்றும் முதுகுளத்தூர் தொகுதியில் உள்ளன. இந்த 4 தொகுதியில் உள்ளன. இந்த 4 தொகுதிகளில் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வெற்றி பெற்றிருந்தாங்க, எந்த கட்சி வெற்றி பெற்றிருந்தது, தற்போது யார் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறாங்க, அடுத்து இந்த ஒவ்வொரு தொகுதியிலும் உத்தேச கல வேட்பாளர்கள் யாரு, இந்த தொகுதியில் எஸ்ஆர் படித்து மூலியமா எத்தனை வாக்காளர்களை நீக்கம் செஞ்சிருக்காங்க, இந்த விவரத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சட்டமன்ற தொகுதி தனி தொகுதி. 2016 ஆண்டு அதிமுக சேர்ந்த எஸ் முத்தியா வெற்றி பெற்றார். 2016 ஆண்டு மீண்டும் நடந்த பை எலெக்ஷன்ல என் சதன் பிரபாகரன் வெற்றி பெற்றார், அதிமுக சேர்ந்தவர். 2021 ஆண்டு திமுக சேர்ந்த எஸ் முருகேசன் வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ அமர்ந்துள்ளார். பரமக்குடி தொகுதியில இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் 8 முறை அதிமுக வென்றுள்ளது. அதிகபட்சமாக 8 முறை அதிமுக வென்றுள்ளது, 4 முறை திமுக வென்றுள்ளது, 1 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது, 1 முறை தமாக வென்றுள்ளது. ஆஸ் பர் தி 2025 ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,56,771 வாக்காளர்கள் இருந்தனர் பரமக்குடி தொகுதியில். 2026 ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,33,433 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். பரமக்குடி தொகுதியில் எஸ்ஆர் படித்து மூலமா 23,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். உத்தேச கல வேட்பாளர் பரமக்குடி தொகுதியில் உத்தேச கல வேட்பாளர் டிஎம்கேல சிட்டிங் எம்எல்ஏ எஸ் முருகேசன் போட்டியிட விரும்புகிறார். டாக்டர் சுந்தரராஜன் முன்னாள் அமைச்சர் போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல என் சதன் பிரபாகர் எக்ஸ் எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார் மற்றும் ER மாரி போட்டியிட விரும்புகிறார். பரமக்குடி தொகுதியோட வாக்கு வங்கி பட்டியல் சமூகத்தினர் முக்குளத்தூர், யாதவர், இஸ்லாமியர். தற்போதைய நிலவரப்படி பரமக்குடி தொகுதி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக அமைந்துள்ளது. திருவாடனை சட்டமன்ற தொகுதி. திருவாடனை சட்டமன்ற தொகுதியில் 2016 ஆண்டு முக்குளத்தூர் புலிப்படையை சேர்ந்த எஸ் கருணாஸ் வெற்றி பெற்றார். 2021 ஆண்டு கரு மாணிக்கம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கரு மாணிக்கம் வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ அமர்ந்துள்ளார். திருவாடனை தொகுதியில் இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் அதிகபட்சம் 6 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது, 2 முறை திமுக வென்றுள்ளது, 2 முறை அதிமுக வென்றுள்ளது, 2 முறை சுதந்திர கட்சி வென்றுள்ளது, 2 முறை சுயேட்சை வென்றுள்ளது, 2 முறை தமாக வென்றுள்ளது. 2025 ஆண்டு ஜனவரி நிலவரப்படி திருவாடனை தொகுதியில் 2,99,606 வாக்காளர்கள் இருந்தனர். எஸ்ஆர் பட்டியல் மூலியமாக 2,82,121 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். திருவாடனை தொகுதியில் 17,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். திருவாடனை தொகுதியோட உத்தேச கல வேட்பாளர்கள் டிஎம்கேல கருமாணிக்கம் சிட்டிங் எம்எல்ஏ டிஎம்கே போட்டி சார்பாக போட்டியிட விரும்புகிறார். திலீப் கண்ணன் கவர்மெண்ட் அட்வொகேட், கார்த்திகேயன், காதர் பாஷா, முத்துராமலிங்கம் போட்டியிட விரும்புகின்றனர். ஏடிஎம்கேல ஆணிமுத்து, முனியசாமி, லீமா ரோஸ் மார்டின் போட்டியிட விரும்புகிறார். திருவாடனை தொகுதியோட வாக்கு வங்கி முக்குளத்தூர், யாதவர், இஸ்லாமியர், தேவேந்திர குல வேளாளர், உடையார் இருக்காங்க. இது மூலமா ஏனைய சமூகம் இருக்கிறாங்க. அதிகபட்சமான மக்கள் தொகையா இவங்க இருக்கிறாங்க. தற்போதைய சிச்சுவேஷன் படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருவாடனை தொகுதி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி 2016 ஆண்டு அதிமுக சேர்ந்த எஸ்.எம். மணிகண்டன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2021 ஆண்டு திமுக சேர்ந்த காதர் பாஷா முத்துராமலிங்கம் வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ அமர்ந்துள்ளார். ராமநாதபுரம் தொகுதியில் அதிகபட்சம் 6 முறை அதிமுக வென்றுள்ளது, 5 முறை திமுக வென்றுள்ளது, 3 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது, 1 முறை சுயேட்சை, 1 முறை பாமக, 1 முறை முஸ்லீம் லீக் வென்றுள்ளது. 2025 ஆண்டு ஜனவரி நிலவரப்படி ராமநாதபுரம் தொகுதியில் 3,22,814 வாக்காளர்கள் இருந்தனர். 2026 ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 3,10,165 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். ராமநாதபுரம் தொகுதியில் உங்களுக்கு எஸ்ஆர் படித்து மூலம் நீக்கப்பட்ட வாக்குகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12,000க்கும் மேற்பட்ட வாக்குகள், 12,600 வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளன. உத்தேச கல வேட்பாளர்கள் டிஎம்கேல காதர் பாஷா, முத்துராமலிங்கம் சிட்டிங் எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். அன்வர் ராஜா, பவானி ராஜேந்திரன், குணசேகரன், இன்பாராகு ஆகியோர் போட்டியிட விரும்புகின்றனர். ஏடிஎம்கேல முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் போட்டியிட விரும்புகிறார். பால்பாண்டி போட்டியிட விரும்புகிறார். மருதுபாண்டி போட்டியிட விரும்புகிறார். ஸ்டாலின் செண்பகவேல் போட்டியிட விரும்புகிறார். பிஜேபியில ஜிபிஎஸ் நாகேந்திரன், தரணி முருகேசன் ஆகியோர் போட்டியிட விரும்புகின்றனர். ராமநாதபுரம் தொகுதியோட வாக்கு வங்கி முக்குளத்தோ மீனவர்கள் பட்டியல் சமூகத்தினர். தற்போது நிலவரப்படி ராமநாதபுரம் தொகுதி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி 2016 ஆண்டு காங்கிரஸ் சேர்ந்த மலேசியா எஸ் பாண்டியன் வெற்றி பெற்றார். 2021 ஆண்டு திமுக சேர்ந்த RS ராஜகண்ணப்பன்
வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏயாக அமர்ந்துள்ளார். முதுகுளத்தூர் தொகுதியில் இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் அதிகபட்சமா 3 முறை காங்கிரஸ் வென்றது, 3 முறை திமுக வென்றுள்ளது, 2 முறை அதிமுக வென்றுள்ளது, 2 முறை ஃபார்வர்ட் பிளாக் வென்றுள்ளது, 1 முறை சுயேட்சை, 1 முறை தமாக வென்றுள்ளது. ஆஸ்பர் 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 3,18,037 வாக்காளர்கள் இருந்தனர். தற்போது 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,97,310 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். முதுகுளத்தூர் தொகுதியில் எஸ்ஆர் படித்து மூலமா 20,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். முதுகுளத்தூர் தொகுதியோட உத்தேச கள வேட்பாளர்கள் டிஎம்கேல அமைச்சர் ராஜகண்ணப்பன் போட்டியிட விரும்புகிறார். சத்தியமூர்த்தி முன்னாள் அமைச்சர் போட்டியிட விரும்புகிறார். வாசுதேவன் போட்டியிட விரும்புகிறார். முருகவேல் எக்ஸ் எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். பெருநாளி போஸ் போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல சுந்தரபாண்டியன், எஸ்பி காளிமுத்து, மலேசியா எஸ் பாண்டியன் எக்ஸ் எம்எல்ஏ போட்டியிட விரும்புகின்றனர். பிஜேபியில டாக்டர் ராம்குமார் போட்டியிட விரும்புகிறார். முதுகுளத்தூர் தொகுதியோட வாக்கு வங்கி முக்குளத்தூர், பட்டியல் சமூகத்தினர், யாதவர், இஸ்லாமியர், நாடார், நாயக்கர். இந்த தொகுதியை பொறுத்தவரை முதுகுளத்தூர் தொகுதி தற்போதைய நிலவரப்படி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. ஸோ ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் தற்போது நம்ம என்ன பார்த்தோம், அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வெற்றி பெற்றாங்க, எத்தனை வாக்காளர் நீக்கம் செஞ்சிருக்காங்க, சிட்டிங் எம்எல்ஏ யாரெல்லாம் பார்த்தோம். வரக்கூடிய தேர்தலில் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம் வாய்ந்த கட்சிகளாக உள்ளன. இது திமுக கூட்டணி, ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி. அதில் வரக்கூடிய தேர்தல் களப்படியை பொறுத்து வெற்றி தோல்வி மாறுபடும். அடுத்த மாவட்டத்தில் உங்கள் தொகுதியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.